स्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीन्दुसुम्मकारजमुनीपादाम्बुदेन्दिन्दिरं धान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरषडरिगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवेयति इन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुर्वाद्यषडजित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलत्त त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाभरम् श्रीमद्वीररघूद्वहादिलब्धागमान् तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंसजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेन् तत्त्वेन यश्चिदजितीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः. after a long break பண்றோம். விஷ்ணு புராணம் 3வது அம்சம் 9வது அத்தியாயம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை முன்னாடி பார்த்துருந்தாலும் அதை ரீகேப் மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ இந்த சாதுர்வர்ணியம் பிராமண க்ஷத்ரிய வைசிய அவளுடைய தர்மங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத 8வது அத்தியாயத்துல மகர்ஷி ஔர்வ மகர்ஷி அவர் மூலமாக இங்க சொன்னார். இப்போ இந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஆசிரம தர்மங்களை பத்தி இந்த 9வது அத்தியாயத்துல விஸ்தாரமாக மகர்ஷி சொல்ல போறார். அதுல கேட்கிறார், ஔர்வ உவாச்ச பாலஹா கிருத உபநயனஹா வேதாஹரண தத்பரஹா குருகேஹே வசேத் பூப பிரம்மச்சாரி சமாஹிதஹா. அதுக்காக சொல்றார், இந்த சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது பாலஹா கிருத உபநயனஹா, அந்த உபநயனம் எப்ப பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதை ஸ்பஷ்டமாகவே சொல்றார். அந்த உபநயனம் அப்படிங்கிறது கிழியம் பார்த்தோம். பிராமணனாக இருந்தால் 8 வருஷம் பிராமணம் உபநீயன்னு கர்ப்பாஷ்டமம் 7 வயசு சொல்லியிருக்கார். சில எக்ஸப்ஷனல் கேஸா இருந்தா 5 வயசுல கூட உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். பிராமணனா இருக்கிறவனுக்கு 12 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணிடணும். 12 வயசுக்கு அப்புறம் பண்றதுங்கிறது உச்சிதம் இல்லை, சாஸ்திரம் அதை அனுமதிக்கல. மற்றபடி க்ஷத்ரியனுக்கு 15-18 வயசோ, வைசியனுக்கு 22 வயசு வரையில் இதெல்லாம் அவளுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்கா. ஆனால் பிராமணனுக்கு இருக்கிற பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, பாலஹா அப்படிங்கிறதுனால அந்த 7 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள அதை பண்ணிவிடணும். கிருத உபநயனஹா வேத ஆகரண தத்பரஹா, வேதாகரண தத்பரஹான்னு சொல்றச்சே வேதத்தை கத்துக்கிறதுலேயே அவனுடைய திருஷ்டி, அந்த நோக் அப்படியே இருக்கணும். குருகேஹே வசே,
குரு குருகுல வாசம் பண்ணணும். ஆச்சாரியனுடைய கிரகத்திலேயே தங்கி இருந்து அங்க அந்த வேதத்தை தெரிஞ்சு வசேத் பூப பிரம்மச்சாரி சமாஹிதா. பிரம்மச்சாரி அப்படிங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னு கேட்டா வேதாத்தியனம் பண்றவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். நாம இப்ப வேற அர்த்தத்துல உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் இப்போ லௌகிகத்துல. ஆனா சாஸ்திர பிரகாரம் பிரம்மச்சாரி அப்படிங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னா வேதாத்தியனம் பண்றவனுக்கு பிரம்மச்சாரி அப்படின்ற அர்த்தத்தை சொல்றார். அப்போ பிரம்மச்சாரி குருகேஹே வசேத் அதுல அந்த ஒரு அதிலே ஒரு ஈடுபாட்டோட அங்கே இருக்கணும். சௌச்ச ஆச்சாரவதா தத்ர காரியம் சுஷ்ரூஷணம் குரோஹோ விரதானி சரதா கிராஹ்யா வேதச்ச கிருத புத்தினா. அங்க இருந்துட்டே அந்த சௌச்ச ஆச்சாரவதா அத சொல்ற. சௌச்சாச்சாரம்னா சுத்தம், மனோவாக்காயம், மனசனாலேயும் சரீரத்தினாலேயும் வாக்கினாலேயும் சுத்தனாக இருந்து கொண்டு தத்திர விரதானி விரதங்கள்ங்கிறதுக்கு வியாக்கியானத்துல எழுதுற பொழுது பிராஜாபத்தியாதீனி மது மாம்சாதி வர்ஜனாதீனி வா. இந்த பிராஜாபத்திய விரதம்ங்கிறதெல்லாம் இந்த ஆகார நியமங்களும் இருக்கணும். இந்த பிராஜாபத்தியம் ஆக்ரேயம் சௌமியம்னு அந்த சில விரதங்கள்லாம் அந்த விதிச்சிருக்கு. அந்த விரதங்களோடு கூடவும் சுஷ்ரூஷணம் குரோஹோ ஆச்சாரியனுக்கு சுஷ்ரூஷ அதாவது பணிவிடைகள் செய்ய அந்த புத்தியும் இருக்கணும். அந்த அந்த அவருடைய மனசுக்கு திருப்திகரமாக அந்த கைங்கரியங்களை செய்து கொண்டு கிருத புத்தினா அங்க சொல்ற அந்த விரதானி சரதா கிராஹ்யா. விரதானிங்கிறதுக்கு பிராஜாபத்தியம், வேதச்ச கிருத புத்தினா கிருத புத்திங்கிறதுக்கு அவஹித புத்தினா. அவஹித புத்தி அப்படின்னு சொன்னா கவனத்தோட ரொம்ப அட்டன்டிவா இருக்கணும். வேதாத்தியனம் பண்ற போது அந்த மனசெல்லாம் எங்கேயும் அலப்பாயாமல் அந்த வேதத்தை கிரகிக்கிறதுலயே ரொம்ப அதுல ஒரு கான்சன்ட்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த கான்சன்ட்ரேஷத்தை அந்த அது துளி கூட அந்த ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும். கிருதபுத்தினா உபே சந்தே ரவிம் பூப ததைவ அக்னிம் சமாஹிதா உபதிஷ்டேத் ததா குர்யாத் குரோர்பி அபிவாதனம். அதுக்கு சொல்ற உபே சந்தே அதாவது 2 வேளையிலும் சந்தியாவந்தனாதிகள். உபே சந்தியனா கார்த்தாலையும் சரி சாயங்காலையும் சரி 2 வேளையிலேயும் உபே சந்தே ரவிம் சூரியனே அந்த சூரியனுக்கு அர்க்கியாதிகளை கொடுத்து அந்த உபாசனம் அங்க அந்த உபாசனத்தை செய்து கொண்டு ததைவ அக்னிம் சமாஹிதா. அக்னி சமாஹிதன்னா பிரம்மச்சாரியா இருக்கிறவன் 2 வேளையும் அந்த சமிதாதானத்தை பண்ணணும். அந்த சமிதாதானத்தை செய்து கொண்டு உபதிஷ்டேத் அப்படின்னு சொன்னா அந்த மந்திரபூர்வகமாக அந்த தேவதைகளை எல்லாம் ஆராதித்து ததா குறியாது குரோரபி அபிவாதனம். 2 வேளையிலேயும் ஆச்சாரியனை சேவிச்சு அவனுக்கு அபிவாதனத்தை பண்ண வேண்டும். அந்த சொல்ற அபிவாதனம் ஸ்திதே திஷ்டேத் விரஜேத் யாதே நீச்சைஹி ஆசீத ச ஆசதி சிஷ்யோ குரோர் நிருபஸ்ரேஷ்ட பிரதிகூலம் ந சஞ்சரே. ஆச்சாரியன் எழுந்து நிற்கிற பொழுது இவனும் எழுந்துக்கணும். அவர் நடக்கிறச்சேதான் கூட நடந்து போகணும். அவருக்கு பின்னாடி நடக்கிறதுனா என்ன, அவருக்கு பின்னாடியே நடக்கணும். அவர் உட்கார்ந்ததுக்கு பிற்பாடு தான் இன்னும் அதுக்கு கீழே அவர் சமமான ஆசனத்துல உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். அவர் உட்கார்ந்து சொல்ற அந்த நீச்சைஹி ஆசீதச்ச ஆசதி சிஷ்யோ குரேர் நிருபஸ்ரேஷ்ட பிரதிகூலம் ந சஞ்சரே. எந்த சமயத்திலேயும் குருவுக்கு பிடிக்காததோ அவருக்கு விரோதமான காரியத்தையோ செய்யக்கூடாது. ஸ்பஷ்டமா ந சஞ்சரே. தேனைவ உக்தா பட்டேத் வேதம் ந அந்யசித்தா புரஸ்திதா அனுஜாதச்ச பிக்ஷா அன்னம் அஸ்னீயாது குருணா ததா. ஆச்சாரியன் எனக்கு நீ வேதத்தை அத்தியனம் பண்ண ஆரம்பி வேதத்தை சொன்ன உடனே அவருக்கு அவருடைய பிரசன்ஸிலேயே அவருடைய சாநித்தியத்திலேயே அந்த வேதத்தை அந்த கான்சென்ட்ரேஷனோட வேதத்தை ஓதணும். அதுக்கப்புறம் அந்த அவருடைய அனுமதி சொல்ற அனுஜாதச்ச பிக்ஷான்னம். அனுஜாதா
அவரால் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிக்ஷை. இப்போ பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்றோம் இல்லையா உபநயனத்துல, இதுக்கு தான் சொல்லி கொடுக்கறது. உபநயனத்தன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னு கேட்டா பவதி பிக்ஷாந்தேகின்னா அங்க போய் எனக்கு சாதம் போடுங்கன்னு அவர் குரு சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த எடுத்துக்கணும் அந்த அன்னத்தை. அஷ்னியாது குருன்னு அஷ்னம் அத்பக்ஷணேன்னு தாது. அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும். அவகாஹேத் அபஹா பூர்வம் ஆச்சாரியேன அவகாஹிதாக சமிது ஜலாதிகம் ச அஸ்ய கால்யம் கால்யம் உபானயேத். ஆச்சாரியன் தீர்த்தாமாடின பிற்பாடு அதுக்கப்புறம் தான் தீர்த்தம், அதாவது அவருக்கு சிஷ்யம், அதாவது என்ன தாத்பரியம்னா அவர் தீர்த்தாமாடினா விட்டு இவர் தீர்த்தாமாடணும் அப்படின்னா என்ன தாத்பரியம்னா குருவுக்கு வேஷ்டியெல்லாம் துவச்சு போடணும். ஏன்னா விழுப்போட அந்த இவன் குளிச்சுட்டானா அதெல்லாம் எடுத்து பண்ண முடியாது, சிசுஷை பண்ணணுமோ இல்லையோ. அதுக்காக என்னன்னு கேட்டா ஆச்சாரியன் தீர்த்தாமாறதுக்கு முன்னாடி இவன் வெயிட் பண்ணணும். ஆச்சாரியன் அதுக்கப்புறம் அவருடைய வேஷ்டி அதையெல்லாம் நன்னா வஸ்திரங்களை எல்லாம் தோச்சு நன்னா கசக்கி உலர்த்தி அதையெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இவன் தீர்த்தாமாடணும். அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டிய அந்த சமித்துகள் தர்ப்பங்கள் இதையெல்லாம் கொடுக்கணும். சமித்து ஜலாதிகம் சாசே, தீர்த்தம் கொண்டு வருது, சமித்து கொண்டு வருது, கால்யம் கால்யம் உபானையே, எல்லாம் அதுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தர்ப்பம் அக்னி தீர்த்தம் இதுகளையெல்லாம் அவன் கொண்டு வர வேண்டும். கிரகீத கிராஹ்ய வேதச்ச ததோ அனுஜ்ஞாம் அவாப்பிய கார்ஹஸ்தியம் ஆபிஷேத் பிராஜ்ஞா நிஷ்பன்ன குரு நிஷ்கிருதி. அதாவது கிரகீத கிராஹ்ய வேதா, வியாக்கியானத்தில் எழுத கிரகீத கிராஹ்ய வேதனா அர்த்தஜான பர்யந்தம் கிரகீத ஸ்வசாகா. அதாவது கிரகீத கிராஹ்ய வேதான்னா அந்த வேதத்தை அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் தெரியற வரையில் குருவனிடத்திலேருந்து இவன் தெரிஞ்சுக்கணும். அர்த்த ஜான பர்யந்தம் கிரகீத தான் எந்த சாகையை சேர்ந்தவனோ அந்த சாகையை குருவினிடத்துல அர்த்தத்தோட அதை தெரிஞ்சுக்கணும். ததோ அனுஜ்ஞாம் அவாப்பிய, அதுக்கப்புறம் அந்த குருவனுடைய அனுமதியோட கூட அந்த அவருடைய ஒரு பர்மிஷன் வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டா இருப்போ ஆபிஷேக் பிராக் நிஷ்பன்ன குரு நிஷ்கிருதி, அது முக்கியம். நிஷ்பன்ன குரு நிஷ்கிருத்தினா ஆச்சாரியனுக்கு தகுந்ததான சம்பாவனையை செய்ய வேண்டும். அதுல அழகா எழுதுற ஒரு ஆதித்ய வேதம் ந விஜானி அர்த்தம். அது ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேத்சி உபனிஷத்தே சொல்றது. ஆச்சாரியனுக்கு என்ன தகுந்ததான தட்சிணை, ஆச்சாரியனும் சிஷ்யனுடைய ஒரு எக்கனாமிக்கல் கண்டிஷனை தெரிஞ்சுட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தட்சிணை கேட்கணும். இல்லைன்னா ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்கலாம். டிமாண்ட் பண்ணக்கூடாது, இவ்வளவு கொடுத்தாதான் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லலை. ஏன்னா அந்த காலவர் ரிஷியை பத்தி சொல்றச்சே சொல்றார். அவர் ஆச்சாரியன் இடத்துல போய் காலவர் அத்தியனம் பண்ண அவர் ரொம்ப ஏழப்பட்டவர். ஏழப்பட்டவர்னா குருக்கு தட்சிணை கொடுக்கணுமே, ஏன்னா கத்துண்ட வித்தை நமக்கு நன்னா தெரியணும், நன்னா பலிக்கணும் அப்படின்னா ஆச்சாரியனுக்கு சம்பாவனை தகுந்ததான சம்பாவனையை பண்ணணும். இவர் கேட்டார், என்னப்பா உன்னால ஒன்றும் முடியாது, இதோ சரி நீ சந்தோஷம் போ, ரொம்ப திருப்தியா சேவிச்சுட்டு போன்னுட்டார். இவர் பிடிவாதம் பண்ண அவர் கோபம் வந்துடுத்து. அவர் ஒரு காது மட்டும் கருத்து இருக்கக்கூடிய 1000 வெள்ளை குதிரையை கொண்டு வா அப்படின்னு விட்டார். முடியாத காரியத்தை சொல்லிட்டாரு கோபம் வந்ததுனால. இவர் என்ன பண்ணார், நேர வருணலோகத்துக்கு போய் அவனுடைய தபஸ் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்டாரு. அவருக்கு தபஸ் சக்தி இருந்தது, அது வேற விஷயம். இந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு என்ன ஒரு சம்பாவனை உச்சிதமான, அதுதான் சொல்றார் குரு நிஷ்கிருதி நிஷ்பண்ண. ஆச்சாரியனுக்கு என்ன தகுந்ததான சம்பாவனையை செய்துவிட்டு, அதாவது பிராஜ்ஞா கார்ஹஸ்தியம் ஆபிஷேக், அவருடைய பர்மிஷன், நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படி. எப்போன்னா இவன் நல்லா வேதாத்தியனம் பண்ணின பிற்பாடு, அதுக்கப்புறம் குருவனுடைய ஒரு அனுமதியோட கூட இவன் சிஷ்யனானவன் அதை சொல்ற கார்ஹஸ்தியம் ஆவிஷேக், ஒரு கிரகஸ்தாசிரம தர்மத்திற்கு நுழைய வேண்டும். அதாவது ஹீ ஷுட் என்டர் இன்டு தி கிரகஸ்தாசிரமம்னா என்ன, அதுக்கப்புறம் இவன் அந்த விவாகாதிகளை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியனுடைய ஒரு பர்மிஷன். ஏன்னா விவாக மந்திரங்கள்லாம் கூட
அப்படிதான் இருக்கும். பிரசம்மந்தா தியசானஸ்ய சக்ஷன் வரேபிர் வரான் அபிஷு பிரசீததா. இவன் போய் பார்த்துட்டு இதெல்லாம் அந்த விவாக மந்திரங்களே அதனுடைய ரொம்ப அர்த்த கௌரவம், அதனுடைய அர்த்தங்களே ரொம்ப அழகான அர்த்தங்கள். நாம எதுவும் இப்போ அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த விவாக மந்திரங்கள் அதனுடைய அர்த்தங்களே இவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கறது. என்ன மாதிரி பண்றோம் எப்படி அப்படிங்கறதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் அவகாசம் இருக்குச்சே தெரிஞ்சுக்கணும் பெரியவாகிட்ட. அதை தெரிஞ்சுட்டு இவன் மேற்கொண்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போறான். விதினா அவாப்த தாரஸ்து தனம் பிராப்பிய ஸ்வகர்மணா கிரகஸ்த காரியம் அகிலம் குறியாத் பூபால சக்திதா. அதாவது சொல்ற விதினா அவாப்தா, விதினா அவாப்தா, விதினா அவாப்தா, விதினா ஸ்வகிருஹ்யோக்த பிரகாரேன. வியாக்கியானத்துல எழுதுறார் ஸ்வகிருஹ்ய, அவளுடைய அந்த கிரகஸ்த தர்மங்கள், அதாவது அந்த தர்மசாஸ்திரங்கள். இப்ப ஆபஸ்தம்ப சூத்திரம் இருக்கும், போதாயன விதி இருக்கும், ஆஸ்வலாயனர் இருக்கும். அதனால ஸ்வகிருஹ்யம், ஸ்வகிருஹ்யம்னா தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தர்மசாஸ்திர பிரகாரம், அந்த பிரகாரேன, அதுதான் விதினா, அந்த பிரகாரத்துலதான் பண்ணணும். அதுல அவாப்த தாரஹா, தாரஹா தாரா அப்படின்னாலே பத்னிக்கு பேர். தார சம்ஸ்கிருதத்துல ஒய்ஃப் அப்படின்னு சொல்றதுக்கு பல சப்தங்கள் இருக்கு. பாரியா, பத்னி, தாரா, அப்புறம் கிரகிணி, எவ்வளவோ சப்தங்கள் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் அதுக்கு சட்டில் டிஃபரன்ஸ், அதுக்கு அர்த்தங்கள் உண்டு. இப்போ இந்த அவாப்த, ஏன்னா ராமாயணத்துல கூட அந்த சொல்ற பிரியாது சீதா ராமஸ்ய பித்ருக்கிருத தாரா இது. அங்க சொல்றச்சே அந்த பித்ருக்கிருத தாரான்ற சப்தத்தை, தாரா சப்தத்தை அங்க வால்மீகி மகர்ஷி உபயோகப்படுத்துறார் பாலகாண்டத்துல. அதாவது சீதை ராமனுக்கு ரொம்ப இஷ்டமானவளாக இருந்தாள். பிரியாது சீதா ராமஸ்ய, ராமனுடைய பிரீத்திக்கு ரொம்ப பாத்திரமாக இருந்தாளாம் சீதை. என்ன அப்படின்னு கேட்டார். பித்ருக்கிருத தாரா இது, அப்பா பார்த்து கண்ணி வச்சு, அதாவது பெரியவாளுடைய அனுமதியோட பண்ணல. ராமன் அங்க ஜனகருடைய சபையில அந்த சிவதனுச நாணேத்தி அந்த இதுல ஜெயிச்சா கூட இவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துட்டார். பொண்ணுக்கிறது இவர் சித்தமா இருந்தாலும் சரி, நானே பொண்ணை பார்த்துட்டேன் பண்ணிக்கிறேன்னா கூட ஒரு கண்டிஷன் போட்டார். எங்க அப்பா பார்த்து சரின்னு சொன்னாதான் நான் பண்ணிப்பேன்னு விட்டார். பெருமாள் சொல்றச்சே அங்க வால்மீகி அந்த பதம் ரொம்ப சுவாரஸ்யமான பதம். அங்க அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஒரு பதமும் அதை நல்லா கவனிச்சு பார்க்கணும். ராமனுக்கு சீதை ரொம்ப பிரியமானவளாக இருந்தாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேத்து, ஒரு காரியத்தையும், ஒரு ரீசன் சொல்றார் மகர்ஷி. பித்ருக்கிருத தாரா, அப்பா பார்த்து ஓகேன்னு சொன்னார். அப்பா பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் பிரியமானவளாக ஆனாளாம் சீதை. இந்த மாதிரி இங்கேயும் சொல்ற அவாப்த தாரஸ்தூங்கிறதுனால, அவளுடைய அனுமதியோட இருக்கிறதுனால தனம் பிராப்பிய ஸ்வ கர்மனா, அதாவது தனம் பிராப்பிய தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு தனத்தை சம்பாதித்து கொண்டு கிரகஸ்த காரியம் அகிலம் குறியாத், கிரகஸ்தனுக்கு உண்டான ஒரு காரியம் அனைத்தையும், அந்த ஒரு கர்மாக்கள்லாம் என்ன விதிச்சிருக்கோ அதையெல்லாம் இந்த பண்ண வேண்டியது. நிவாபேன பித்ருன் அர்ச்சன் யஜ்ஞைஹி தேவாம் ததா அதிதீன் அன்னைர் முனீம்ச்ச ஸ்வாத்தியாயைஹி அபத்தியேன பிரஜாபதிம். அதாவது இந்த சொல்ல நிவாபேன, நிவாபகா பித்ருதானம். வியாக்கியானத்துல எழுதுற போது சொல்றார் நிவாபம், நிவாபம் அப்படின்னு சொன்னா பித்ருக்களுக்கு உண்டான காரியங்கள்னு அர்த்தம். பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களை எல்லாம், அதாவது பித்ருக்களுக்கு உண்டான காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அமாவாஸ்யாதி தர்ப்பணங்கள், ஸ்ராத்தாதிகள், இதுக்கெல்லாம் இந்த பர்வா காலங்கள்னு அர்த்தம். அதுக்கு அதுல பித்ரு நிவாபேன பித்ருன் அர்ச்சன்னு யஜ்ஞைஹி தேவா, அதாவது அவளுக்கெல்லாம் பண்றச்சே நமக்கு என்ன சொல்றோம், சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட இந்த தர்ப்பணாதிகளை பண்ணிண்டு அதே மாதிரி தேவதைகளை எப்படி ஆராதிக்கணும், யஜ்ஞைஹி தேவாம். யஜ்ஞைஹி, யஜ்ஞைஹின்னு சொல்ற பொழுது
யாக யஜ்ஞாதி கர்மாக்களினால் தேவதைகளையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு அதிதீன் அன்னைஹி முனீம்ச்ச அதிதிகளை எல்லாம் ஒரு அவளுக்கு உண்டான ஒரு வந்தா அவளை எல்லாம் சாப்பிட பண்றது, அவளுக்கெல்லாம் ததியாராதனங்களை எல்லாம் பண்றது. அதனால இதெல்லாம் பண்ணணும். அதிதி அதிதின்னாலே ரெண்டு சப்தங்கள் அர்த்தம் சொல்லுவா. அதிதின்னா திதின்னா நமக்கு சொல்றோம் இல்லையா, பிரதமை துதியை திருத்தியை அப்படின்னு பார்க்கறதுக்கெல்லாம் திதின்னு பேர். அதெல்லாம் பார்க்காத திடீர்னு வந்துடுறவா, இன்னைக்கு ஏகாதசியோ துவாதசியோ ஏதோ ஒன்று சட்டுன்னு வந்துடுறவா. அதனால அதிதி திதி பார்க்காத வரவா ஒரு அர்த்தம். ஒரு திதிக்கு மேல தங்காதவா அதிதின்னு ஒரு அர்த்தம். இன்னைக்கு வந்தா சரி, சுவாமி இன்னைக்கு ஆத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா இங்கேயே ஒரு 4-5 நாள் இருந்தா அவ அதிதின்னு சொல்ல வேண்டாம், ஒரு திதி தான் இருப்பா அவ. அதனால அவ அதிதின்னு அதுக்கு பேர். இப்போ அன்னைஹி முனீம்ச்ச ஸ்வாத்தியாயைஹி அபத்தியேன பிரஜாபதி. அதே மாதிரி ஒரு சுவாத்தியாயம், வேதம் ஓதுவதனால ரிஷிகளை திருப்திப்படுத்தணும். வேதம் ஓதிதான் ரிஷிகளை எல்லாம், ஏன்னா நம்ம எல்லாருமே ரிஷி பரம்பரை. இப்ப எங்கேயான ஒரு அபிவாதையை சொல்லு அப்படின்னு சொன்னா என்ன ரிஷி, இன்ன கோத்திரம், என்ன இந்த இதெல்லாம் வச்சு இந்த இதையெல்லாம் இந்த சாக்கையை சேர்ந்தவன்னு சொல்றதுனால நம்முடைய பரம்பரையே ரிஷி பரம்பரையாக இருக்கு. இந்த ரிஷிகள்லாம் தான், ரிஷின்ற சப்தத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்தை சாட்சாத்கரித்தவர்களுக்கு ரிஷிகள்னு பேரு. ரிஷந்தி மந்திர திரஷ்டாரா, ரிஷந்தி இது ரிஷயா மந்திர திரஷ்டாரா. மந்திரங்களை எல்லாம் சாட்சாத்கரிக்கிறதுனாலதான் அவளுக்கு ரிஷிகள்னு பேர். இந்த மந்திரங்களை எல்லாம் நமக்கு அவ சொல்லி நமக்கு நம்ம பரம்பரையில சொல்லி கொடுக்குறா. அவளை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா வேதாத்தியனம் பண்ணி வேதம் ஓதுறதுனாலதான் ரிஷிகளுக்கு திருப்தி ஏற்படுறது. ஏன்னா நம்ம பிறக்கிற போதே 3 கடனோட பறக்கிறோம். ரிஷி ரிணம், தேவரிணம், பித்ருரிணம்னு 3 ரிணம். நம்முடைய ஜென்மாவுக்கு இவா எல்லாருமே ஒரு விதத்துல காரணமானவர்கள். இவாளுக்கு நாம கடன் பட்டிருக்கோம். இந்த கடனை எல்லாம் எப்படி தீக்கலாம்? கடன் பட்டா நம்ம கடனை அடைக்கணுமோ இல்லையோ, அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா ரிஷி ரிணம், ரிஷிகளுக்கு பட்ட கடனை எப்படி தீக்கலாம்னா அத்தியனம் பண்றதுனால. தேவரிணம் அப்படிங்கிறது யாக யஜ்ஞாதிகள் பண்றதுனாலேயும், பித்ருரிணம்ங்கிறதுக்கு இப்ப அதுதான் இதுல சொல்ற நிவாபேன பித்ருன் அர்ச்சன் யஜ்ஞைஹி தேவாம் ததா அதீன்னு அன்னைர் முனீம்ச்ச ஸ்வாத்தியாய அபத்தியேன பிரஜாபதிம். அதாவது இந்த புரோஜனி ஜனங்களுக்கு பிரஜைகளை உண்டு பண்றதுனால பிரம்மாவையும் இதையெல்லாம் பிரஜாபதிம் பூதானி பலிபிஷ்சைவ வாத்சல்யேன அகிலம் ஜகத் பிராப்னோதி லோகான் புருஷா நிஜ கர்ம சமார்ஜிதான். அப்போ அந்த பூதபலின்னு பேர். பூதானி பலிபிஹி, இதை நம்ம வைஸ்வதேவ கர்மாவில் பண்ற போது தெரியும். பாயச பலின்னு உண்டு, பூதபலின்னு உண்டு, ஸ்வாபலின்னு உண்டு. ஏன்னா இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்முடைய சித்தாந்தத்துல தான் ஒரு செக்குலரிசம் அப்படிங்கிறது ரியல் செக்குலரிசம். நாம மட்டும் நன்னா இல்லாமல் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் ஒரு க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு கட்டுகளை விதிக்கிறது, எல்லா இதுலையும் சொல்றது. அதனால பூதானி பலிபிஹி, பூதானின்றதுனால சொல்ற ஸ்வகீய கர்ம சாதித்தானு சர்வையேதே புண்ணியலோகா பவந்தி இது ஸ்ருதோ. இதையெல்லாம் இந்த அந்த வைஸ்வதேவம்னு சொல்லக்கூடிய கர்மாக்கள்னாலேயும், அதுக்கப்புறம் அந்த ஒரு வாத்சல்யேன அகிலம், ஒரு ரொம்ப பிரீத்தியாக ரொம்ப பிரியமாக சொல்லணும். வாத்சல்யேன அகிலம், பிரீத்தினால்தான் இருக்கணும், ரொம்ப பிரியமாக சொல்லணும். அது இந்த வச்சனே கா தரித்திரதா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவா. அப்போ வச்சனே கா தரித்திரதா அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வாக் சொல்றதுல என்ன தாரித்திரம்? காசா பணமா ஒன்றும் செலவழிய போறது இல்லை. பேசுறச்சே நல்ல வாக்க சொல்லலாமோ இல்லையோ, பேசும்பொழுது இனிமையா பேசுறது அப்படிங்கிறது அதுவே ஒரு தனி ஆர்ட். அதாவது சதாம்பி பிரியம்பததா குலவித்யான்னு சொல்லுவோம். நல்லவாழ்லாம் அந்த இனிமையா பேசுறதே அது ஒரு ஆர்ட். வாயிலேந்து ஒரு அபசப்தம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி எங்க வேடிக்கையா எங்க வாத்தியார் சொல்லுவார். சொல்றச்சே
ஆத்துல எங்கேயோ திருடன் வந்து திருடிண்டு போயிட்டான் அப்படின்னு அந்த அபசப்தம் கூட சொல்ல மாட்டாராம். அவர் சொல்றச்சே சொல்லுவார், அசாதுக்கள் சஞ்சாரம் அதிகமா இருக்கு, கதலி பத்திரத்தை காண்டத்தோட ஸ்வீகாரம் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லுவார், வேடிக்கையா சொல்லுவார். அப்படி கூட ஒரு அபசப்தம் சொல்லக்கூடாது. அதனால ஒரு வாத்சல்யேன அகிலம் ஜெகது பிராப்னோதி லோகான், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை பண்றதுனால ஒரு உத்தமமான லோகங்களை எல்லாம் அடைகிறான். புருஷா நிஜ கர்ம சமார்ஜிதான், தன்னுடைய ஒரு நல்ல கர்மாக்களினால் இந்த கிரகஸ்தனானவன் ஒரு உயர்ந்த லோகத்தை அடைகிறான். அதுக்கு மேல சொல்ற, பிக்ஷா புஜஸ்சயே கேச்சித் பரிவ்ராட் பிரம்மச்சாரிணா தேபி அத்தைவ பிரதிஷ்டந்தே கார்ஹஸ்தியம் தேனவை பரம். இதே மாதிரி சில பிக்ஷுக்கள்னு சொல்ற பொழுது உஞ்சவிருத்தி பண்றவான்னு அர்த்தம் அதுக்கு. அவ எல்லாரும் உஞ்சவிருத்தி பண்றவாளை நம்ம கேவலமாக நினைக்க கூடாது. இவாளும் என்ன பண்றா, பிக்ஷா புஜஸ்ச, இந்த மாதிரி உஞ்சவிருத்தி பண்றவாளும் சரி, கேச்சித்து பரிவ்ராட் பிரம்மச்சாரியன், பரிவ்ராட்னா சன்னியாசிகள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இந்த பிரம்மச்சாரிகளோ தேபி அத்தைவ பிரதிஷ்டந்தே, அவளும் ஒரு கிரகஸ்தனை ஆசிரியிச்சுதான் இருக்கின்றார்கள். அதனாலதான் இந்த கார்ஹஸ்தியம் தேனவை பரம். இதனால கிரகஸ்தாசிரம தர்மமானது மற்ற ஆசிரமங்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா மற்ற ஆசிரமங்களுக்கெல்லாம் இவாளை ஆசிரியிச்சுதான் இருக்கணுமே தவிர அவளுக்கு இவனுக்கு அந்த மாதிரி கிடையாதுன்னு அர்த்தம். அதனால உயர்ந்ததாக கருதப்படுகிறது. வேதாஹரணகாரியாய தீர்த்தா ஸ்நானாய ச பிரபோ அடந்தி வசுதாம் விப்ராஹா பிருத்திவி தர்ஷனாயச்ச. பிராமணர்கள் எல்லாருமே வேதத்தை கற்றுக்கொள்ளுவதற்காகவும் வேதத்தை அத்தியனம் செய்வதற்காகவும் தீர்த்த யாத்திரை புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போறதுக்காகவும் பூமியை சுத்தி வரா எல்லா இடத்துலயுமே அவ இருக்கா. வேத ஆஹரணகாரியாய தீர்த்த ஸ்நானாய ச பிரபோ அடந்தி வசுதாம், பூமி முழுக்க அவ எல்லாருமே அங்க போயின்னு இருக்கா. பிருத்திவி தர்ஷனாயச்ச அனிகேதா ஹி அனாஹாரா எத்திர சாயங்கிருஹாச்சயே தேஷாம் கிரகஸ்தா சர்வேஷாம் பிரதிஷ்டா யோனிரேவச்சா. அதுக்கு மேல அனீகேதா எத்திர சாயம் சியாது தத்ரைவ கிரகம் ஸ்திதி இத்தி ஏஷாம் தே ஞானினஹ பிரதிஷ்டா ஆஸ்ரயா யோனிஹி மாதா அன்னாதினா தேக உபசோபோ போஷகத்வா. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராமணர்கள், இந்த மாதிரி இங்க ஊரெல்லாம் சுத்தி பார்க்க போறா, அவர்கள்லாம் அவளுக்கு நிலையான ஒரு ஸ்தானம் கிடையாது. சொல்ற அனிகேதா அனாஹாரா, ஒரு நிகேதனம்னா வாசஸ்தானம், நிரந்தரமா இருக்கிறதுக்கு வீடோ இல்ல ஒரு ஆகாரத்துக்கு வழி இல்லாம இருக்காளோ, அவர்கள் எல்லாம் ஒரு முடியல, எங்கேயும் போக முடியலன்னா அனுஷ்டானம் நாழி ஆயிடுத்து, வேலை தவறி போயிடுதுன்னா சரி அங்கேயே இருந்துடுவாளாம். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அவளுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டிவா ஆதாரமாக இருக்கணும். சொல்ல அனிகேதா அனாஹாரா எத்திர சாயம் கிரகாச்சயே தேஷாம் கிரகஸ்தா சர்வேஷாம் பிரதிஷ்டா. ஒரு நல்ல கிரகஸ்தனா இருக்கக்கூடியவன் என்ன பண்ண போறான்னு கேட்டா, அவளுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுத்து அங்கேயே தங்கும்படியாக ஏற்பாடெல்லாம் பண்ணி இவன்தான் உண்மையான கிரகஸ்தனாக ஆகிறான். சொல்றார், இந்த தேஷாம் சர்வேஷாம் பிரதிஷ்டா யோனிரேவச்சா. யோனின்னு சொல்லச்சே அது வியாக்கியானத்தில் எழுதுற, மாதா அன்னாதினா தேக போஷகத்வா, ஆகார வசதிகள் தங்கர வசதிகள்லாம் கொடுத்து அவளுக்கு ஒரு மாதா தாயார் மாதிரி இருந்து அவளை எல்லாம் ரட்சிக்க கடமைப்பட்டவன் இந்த கிரகஸ்தன். தேஷாம் ஸ்வாகத தானாதி வக்தவ்யம் மதுரம் நிருப கிருஹாகதானாம் தத்யாச்ச சயன ஆசன போஜனம். இவாளெல்லாம் தன்னுடைய கிரகத்துக்கு வந்தார்களேயானால் அவளுக்கெல்லாம் சுவாகதம், அவளையெல்லாம் வரவேற்கணும். வரவேற்று நல்ல ஒரு பிரீத்தியா விசாரிச்சு அவளுக்கு ஆகார வசதிகள் அப்ப தங்கறதுக்கு வசதிகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணி தகுந்ததாக அவளுக்கு உபச்சரிக்கணும். சயன ஆசன போஜனம். அதிதிர் எஸ்ய பக்னாசோ கிருஹாத் பிரதிநிவர்த்ததே ச தத்வா துஷ்கிருதம் தஸ்மை புண்ணியம் ஆதாய கச்சதி. இப்படி வரக்கூடிய அதிதிக்கு யார் ஒருத்தன் அவனை சரியா கௌரவிக்கலையோ,
மறுபடியும் இங்க பவர் போயிடுத்து. இப்போ மறுபடியும் இங்க ஷட் டவுன் ஆயிருக்கு பவர். பார்க்கலாம். அதனால லைட் இல்லை, ஆனா ஆடிபிள் வந்ததுன்னா சரி. ஆடியோ வருது. பவர் ஷட் டவுன் ஆயிடுத்து. பார்க்கலாம் ரிப்பேர் ரிசம்ஷன் ஆறதா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கிரகஸ்தன், ஒரு அதிதி தன்னுடைய கிரகத்துக்கு வந்த போது அவனை யார் சரியா உபச்சாரம் பண்ணலையோ, அவன் எப்போ ஒரு மனசு வருத்தப்பட்டு ஒரு அதிதி திரும்பி போனானா அவனுக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டா, அவன் தன்னுடைய பாபங்களை எல்லாம் இந்த கிரகத்துல விட்டுட்டு இந்த கிரகத்துல இருக்கிற புண்ணியங்களை எல்லாம் அவன் எடுத்துட்டு போயிடுறான். ரொம்ப அழகா சொல்ற, அதிதிர்யஸ்ய பக்ன ஆஷா, அவனுடைய ஆசையை நிறைவேறாமல் வருத்தத்தோட திரும்பி போற போது கிரகாத் பிரதிநிவர்த்ததே ச தத்வா துஷ்கிருதம் தஸ்மை, தன்னுடைய பாபங்களையெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு புண்ணியம் ஆதாய கச்சதி, இவனுடைய புண்ணியங்களை எல்லாம் அவன் எடுத்துட்டு போயிடுறான். அவஜானம் அகங்காரோ தம்பஸ்சைவ கிரகே சதா பரிதாபோ உபகாதௌ ச பாருஷ்யம் ச ந ஷஸ்யதே. அப்போ இந்த ஒரு ஒரு அந்த ஒரு மற்றவாளையெல்லாம் ஒரு இன்சல்ட் பண்றது தான் சொல்ல. அவஜானம் அகங்காரா, அவஜானம்னு சொன்னா ஒரு கண்டெம்டா, ஒரு ஒரு அவமரியாதை பண்ணி பேசுறதோ அல்லது ஒரு அகங்காரம், ஒரு 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 பஃப்டப் வித் அரகன்ஸ், அந்த மாதிரி ரொம்ப தற்பெருமையோட இருக்கானோ, இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு இந்த வெய்யறது, அப்புறம் பிசிக்கலா ஹார்ம் பண்றது, இதையெல்லாம் பண்ணவே கூடாது. கிரகஸ்தனா இருக்கிறவன் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த அவஜானம் அகங்காரோ தம்பஸ்சைவ கிரகே சதா பரிதாபோ உபகாத்தோச்ச பாருஷ்யம் ச ந சஸ்யதே, அது எல்லாம் இவனுக்கு சரியான நடவடிக்கைகள்லாம் கிடையாது. அத ந சஸ்யதே யஸ்து சம்யக் கரோதி ஏவம் கிரகஸ்தா பரமம் விதிம் சர்வபந்த விமுக்தோ அசோ லோகான் ஆப்னோதி அனுத்தமான். இந்த மாதிரி நல்ல குணங்களோட நல்ல கிரியைகளோட எந்த கிரகஸ்தன் இருக்கானோ அவன் தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டித்து ஒரு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உயர்ந்த லோகத்தை அடைகிறான். லோகான் ஆப்னோதி உத்தமான் வய பரிணதோ ராஜன் கிருதகிருத்தியோ கிரகாசிரமி புத்திரேஷு பாரியாம் நிக்ஷிப்ய வனம் கச்சேத் சகைபவா. இந்த மாதிரி சரியான ஒரு இந்த கிரகஸ்த தர்மத்தை எல்லாம் நடத்துவன் தன்னுடைய ஒரு ஒரு ரொம்ப வயசான ரொம்ப வயசுன்றது கிடையாது, தனக்கு தன்னுடைய கிரகத்துல இருக்கக்கூடிய பாரங்கள் பொறுப்புகளை எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கவள் அவ தகுந்ததான் புத்திரன்கிட்டேயோ பத்னி கிட்டேயோ கொடுத்துட்டோ, இல்ல ஒய்ஃப் அவ பத்னி வந்தாலும் அவளையும் அழிச்சுட்டு ஒரு ரிட்டையர்டு லைஃப்னு சொல்றவங்க அந்த ரிட்டையர்டு லைஃபை பண்றதுக்காக லீட் பண்றதுக்காக இதுதான் வானப்பிரஸ்தாசிர தர்மம்னு பேரு. அதான் சொல்றேன், புத்திரேஷு பாரியம் ஸ்வனம் கச்சேத் சகைவவா, அவள் பத்னியோட கூடவோ அவன் போகணும். பர்ணமூல பலாஹாரா கேசஸ்மஸ்ரு ஜட்டாதரா பூமிஷாயி பவேத் தத்ர முனி சர்வார்த்த நிஸ்பிருகா. அங்க போய் ஒரு ரிட்டையர்டு லைஃப்னு சொல்றச்சே அது வானப்பிரஸ்தன்னா வனத்துல வாசம் பண்றதுக்கு வானப்பிரஸ்தன்னு பேர். கிரகத்துல வாசம் பண்ணா கிரகஸ்தன், வனத்துல வனம்னா இப்ப காடுன்னா காடுன்றது இப்ப வச்சு கூட லிட்டரலா இங்கான ஒரு ரிமோட் வில்லேஜ்னு வச்சுக்கலாமே, ஒரு ரிமோட் வில்லேஜ். அங்க போய் வானப்பிரஸ்தன் அவளுக்கு ரொம்ப அந்த வானப்பிரஸ்துக்கு உண்டான தர்மம் ரொம்ப அந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்றேன். இப்ப சயின்டிபிக்காவும் வயசானதுக்கு அப்புறம் டயட் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருந்தா தான் நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம். இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்தா கூட சாஸ்திரங்களே அதை சொல்றாக்கும். சாஸ்திரத்துல வானப்பிரஸ்த தர்மத்துல இருக்கிற பொழுது தகுந்துதான் ரொம்ப லிமிட்டடா இருக்கக்கூடிய அளவான ஆகாரங்கள், பழங்களோ நல்ல காய்கள் கிழங்குகள் இதையெல்லாம் இருந்துட்டு ரொம்ப அந்த ஸ்மஷ்ரு தாடி மீசையெல்லாம் ரொம்ப இதெல்லாம் வச்சுக்க கூடாது. தாடி மீசை வச்சுட்டு அந்த இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ் அதையெல்லாம் சொல்ற. வய பரிணதோ ராஜன் கிருத்தகிருத்தியோ கிரக இது சொல்ற கேஷ ஸ்மஷ்ரு ஜட்டாதரா, ரொம்ப முடியெல்லாம் நிறைய வளர்த்துண்டு பூமிஷாயி பவேத், சார் பூமியில படுத்துக்கணும், ரொம்ப பெரிய படுக்கை அதெல்லாம் கூடாது. பூமிஷாயி அந்த தரையிலேயே சாதாரண படுக்கையில படுத்துண்டு ஒரு
ஒரு முனிவர்கள் அந்த ஒரு ரிஷிகளுக்கு உண்டான தர்மங்களை எல்லாம் வந்து பண்ணணும். அப்பவும் கிரகஸ்தன் வந்து அந்த வானப்பிரஸ்தன் அதிதிகள் வந்து அவளையும் ஆயும் தத்திர முனி சர்வார்த்த நிஸ்பிருகா, நிஸ்பிருகான ஆசையற்றவனாக அந்த இடத்துல வாசம் பண்ணணும். சர்ம காஷ குஷைஹி குர்யாத் பரிதானோத்தரீயகே தத்வத் திரிஷவணம் ஸ்நானம் சஸ்தம் அஸ்ய நரேஸ்வரா. அதே மாதிரி இந்த கிருஷ்ணாஜினம்னு சொல்லுவோம் இல்லையா, அது சர்ம காஷ குஷை, சர்மான்னா அந்த மான் தோல் அந்த மாதிரி இருக்கக்கூடியதோ, அப்புறம் இந்த நாணல் அது கூட இருக்கு, மரவுரி இந்த பார் கார்மெண்ட்னு சொல்லுவோம், ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ், காட்டன் ட்ரெஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது மாதிரி இருக்கணும். இவை அதையெல்லாம் படுத்துன்னு சாதாரணமா இருக்கணுமே தவிர இவன் ஒரு இருக்கணும் 3 வேளை தீர்த்தாமாடணும். திருசந்தியிலும் பூபவ தத்திர முனி அந்த ஸ்நானம் சஸ்தமஸ்ய திரிஷவணம் ஸ்நானம் 3 வேளை தீர்த்தாமடம், கார்த்தால மத்தியானம் சாயங்காலம்னு சொல்லணும். நரேஸ்வரா தேவதாபியர்ஜனம் ஹோம சர்வாபியாகத பூஜனம் பிக்ஷாபலி பிரதானம் ச சஸ்தமஸ்ய நரேஸ்வர. அப்போ இந்த ஒரு சொல்ற தேவதா அபியர்ச்சனம் ஹோம சர்வ அபியாகத பூஜனம் பிக்ஷாபலி பிரதானம் ச சஸ்தமஸ்ய நரேஸ்வர வன்யஸ்நேகேன காத்ராணாம் அபியங்கஸ்ச அஸ்ய சஸ்யதே தபஸ்ச தஸ்ய ராஜேந்திர சீதோஷ்ணாதி சகிஷ்ணுதா. இதே மாதிரிதான் அவன் ஒரு தேவயஜ்ஞம், ஹோமம், அதிதி சத்காரங்கள், இந்த அதே மாதிரி உஞ்சவிருத்தியோ இதையெல்லாம் வானப்பிரஸ்தனுக்கும் இந்த தர்மங்கள்லாம் உண்டு. அதுக்கு மேல இவன் வந்து அபியஞ்சனம்னு சொன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அத சொல்ற இந்த வன்ய ஸ்நேகேன காத்ராணாம் அபியங்கஸ்ச, அபியங்கம்னு பேர் இருக்கு. இது அபியங்கம்னு சொல்ற போது ஆயுர்வேத சாஸ்திரத்துல கிரகஸ்தனா இருக்கிறவனோ பிரம்மச்சாரியா இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த அபியங்கம்ங்கிறது அது கண்டிப்பா பண்ணிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது சாஸ்திரத்துல, அதுவும் ஆயுர்வேத சாஸ்திரத்துல கண்டிப்பா பண்ணிக்கணும்னு சொல்றாரு. வாரத்துல 2 நாள், அப்பதான் வந்து தேகத்துக்கு ஆரோக்கியம், தேகம்ங்கிறது புஷ்டியா இருக்கும்னு சொல்ற. இதுல பண்ணக்கூடாதது யாருன்னு கேட்டா சன்னியாசிக்கு அபியங்கம் கூடாது, அது சாஸ்திர விதி. கிரகஸ்தன் பண்ணிக்கணும். வானப்பிரஸ்தன் அபியங்கம் பண்ணிக்கணமாக இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்ற, வன்யஸ்நேகேன காத்ராணாம் அபியங்கரம். இந்த சாதாரணமா இங்க நம்மலாம் வரைச்சே ஒரு நல்ல தைலங்கள், இப்போ நல்லெண்ணெய் எல்லாம், இப்போ மெடிக்கல் சயின்ஸ் ஆயுர்வேதத்துல எத்தனையோ தைலங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த தைலங்கள் ஒன்னொன்னுக்கும் ஒரு தைலங்கள் சொல்றா. ஆனா வானப்பிரஸ்தனா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டா, காட்டுல கிடைக்கக்கூடிய எண்ணெய், அதாவது அங்க இருக்கக்கூடிய எந்த சாதாரண எண்ணெயை வச்சுட்டு ஒரு கசண்டு மாதிரி இருக்கும். அது அநேகமா சொன்னா அது இழுப்ப எண்ணெயா இருக்கும். அந்த மாதிரி எண்ணெயில தான் தேய்ச்சிக்கணுமா. அது சொல் வன்யஸ்நேகேன காத்ராணாம் அபியங்கஸ்ச அஸ்ய சஸ்யதே தபஸ்ச தஸ்ய ராஜேந்திர சீதோஷ்ணாதி சகிஷ்ணுதா. அதுக்கு மேல அந்த குளிரோ வெயிலோ மழையோ இதையெல்லாம் சகிச்சுக்க தெரிஞ்சுக்கணும். கீதையிலேயே சொல்றார், மாத்ராஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரதான்னு சொல்றாரு. இதையெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி யார் ஒருத்தன் எஸ்து ஏஷான் நியதச்சரியாம் வானப்பிரஸ்தரேன் முனிஹி ச தகதி அக்னிவது தோஷான் ஜயேது லோகாம்ச்ச சாஸ்வதான். யார் எந்த ஒரு வானப்பிரஸ்தன் இந்த மாதிரி தர்மங்களை எல்லாம் நியமங்களை எல்லாம் சரியாக கடைபிடித்து கொண்டு வருகிறானோ அவன் எல்லா தோஷங்களையும், அக்னி எப்படி இந்த தூசியெல்லாம் எரிக்குமோ, இந்த வானப்பிரஸ்தன் தன்னுடைய தோஷங்களை எல்லாம் பொசிக்கிறானா. இப்போ நல்ல உத்தமமான லோகத்தை இந்த வானப்பிரஸ்தன் அடைகிறான். சதுர்த்தச்ச ஆசிரமஹ பிக்ஷோஹோ புரோச்யதேயோ மனிஷிபிஹி தஸ்ய ஸ்வரூபம் கததஹ மம ஸ்ரோதும் நிருபார்ஹசி.
அப்போ உயர்ந்தவர்கள் சொல்றார், புரோச்சதேயோ மனிஷிபிகி. மனிஷிபிகி மனிஷிபிகின்னு சொன்னா ஞானிகள்னு அர்த்தம். ஞானிகள் எல்லாம் எந்த ஒரு துரிய ஆசிரமம், 4வது ஆசிரமத்தை அத ஒரு சொல்லுகிறார்களோ, உயர்ந்ததாக சொல்லுகிறார்களோ, அந்த சந்நியாச ஆசிரம தர்மத்தை பத்தி இப்ப நான் அவனுக்கு சொல்றேன். எஸ்து ஏஷ் அது சதுர்த்தச்ச ஆசிரமஹா பிக்ஷோஹோ புரோச்சதேயோ தஸ்ய ஸ்வரூபம் கததா மம ஸ்ரோதும் நிருபார்ஹசி. அதை நான் அவனுக்கு சொல்றேன். அதுல புத்திர திரவிய களத்ரேஷு தியக்த ஸ்நேகோ நராதிப சதுர்த்தம் ஆசிரமஸ்தானம் கச்சேன் நிர்தூத மத்சரஹா. இந்த சன்னியாசி தர்மங்களை எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்ல இருக்கும். புத்திர திரவிய களத்ரேஷு, இது முக்கியமா புத்திரன், திரவியம், களத்திரம்னா ஒய்ஃப், கீழே தாரான்னு ஒரு சப்தம் சொன்னோம். இந்த இடத்துல களத்திரம் அப்படின்னாலும் ஒய்ஃப்னு அர்த்தம், பத்னின்னு அர்த்தம் இருக்கு. அப்போ தியக்த அவள் இடத்துல பற்றுங்கிறது போயிடணும். இப்போ சந்நியாச ஆசிரமம் வாங்கிக்கிறச்சே பார்த்தா தெரியும். சந்நியாச ஆசிரமத்துல இவா சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அந்த சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு சபையில ஞானிகள்லாம் மகான்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சபையில சூரியனை சாட்சியாக வச்சுண்டு ஐஷணாத்ரயம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 3 ஆசைகளை நான் துறக்கிறேன், 3 ஆசைகளை எல்லாம் இதோடு விட்டு விட்டேன் அப்படின்னு சபையில பிரதிஜை பண்ணுவான். சபையில பிரதிஜை பண்றச்சே இவாளெல்லாம் சாட்சிகள், மகான்கள் ஞானிகள் இருக்கக்கூடிய சபை. சூரியனை சாட்சிகாமா வச்சுண்டு புத்திரைஷனா வித்தைஷனா அப்புறம் லோகைஷனான்னு பேர், இல்ல தாரைஷனான்னு பேர். அதாவது பணங்காசுல அதுல ஒரு ஆசையை விட்டுறேன், லோகத்துல ஆசையை விட்டுறேன், புத்திர பத்னியாதிகள் இடத்துல ஆசையை விட்டு விடுகிறேன்னு இந்த சந்நியஸ்தோஸ்மி அப்படின்னு அவ ஒரு சபையில பிரதிஜை பண்ணுவோம். இந்த சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கக்கூடிய ஒரு வேளையில அதுல ஒண்ணு அடியனுக்கு அந்த 2 ஐஷங்கர்களை நான் அந்த மாதிரி சேவிச்சிருக்கேன். அதுல சொல்றார், தியக்த ஸ்நேகோ நராதிப சதுர்த்தம் ஆசிரமஸ்தானம் கச்சேன் நிர்தூத மத்சரா. மத்சரம் மாத்சரியம்னா பொறாமை. இந்த ரொம்ப இந்த பொறாமைங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ, அத அடியோட இருக்கக்கூடாது. மித்ரனோ சத்ருவோ, அதாவது ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஃபோ, யாரிடத்திலையும் ஒரே மாதிரியான மனோபாவம் அப்படிங்கிறது இருக்கணும். அதுல அவ எல்லாரிடத்திலையும் பிரீத்தியோட கூடினவனாக இருக்கணும். திரைவர்கிகான் தியஜேத் சர்வான் ஆரம்பான் அவனீபதே மித்ரா அரிஷு சமஹா மைத்ரஹா சமஸ்து சமஸ்தேஷ்வேவ ஜந்துஷு திரைவர்கிகாம் தியஜேத். திரைவர்கிகான் 3 வர்க்கங்களை எல்லாம் அந்த திருவர்க்கம் சொல்ற அந்த தர்மார்த்த வியாக்கியானத்துல அழகா எடுத்து காட்டுறார். திரைவர்கிகான் தர்மார்த்த காம சாதனபூதான் ஆரம்பான் லௌகிக வைதிக உத்தியோகான். இந்த 4 விதமான புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த 3 விதமான அந்த புருஷார்த்தங்கள்ல ஆசையற்றவனாக தர்மார்த்த காமங்கள்லேயோ அதற்கு உண்டான உபாயங்களிலேயோ திரைவர்கிகாம் ஸ்தெஜேத் சர்வான் ஆரம்பான், அதற்கு உண்டான உபாயங்களை எல்லாம் விட்டு அவனீபதே தியக்த்வா முக்தியர்த்தம் பிரம்மஜானே நிஷ்டாதா மித்ரா அரிஷு சமா. நண்பனிடத்திலேயோ பகைவனிடத்திலேயோ ஒரே மாதிரியாக இருத்தல் வேண்டும். ஜராயுஜ அண்டஜாதீனாம் வாங்மன காய கர்மபிஹி யுக்தஹா குர்வீத ந துரோகம் சர்வசங்காம்ச்ச வர்ஜயே. அதாவது ஒரு எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் ஒரு கருணையோட இருக்கணும். ஒரு சின்ன ஜந்து எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க கூடாதுன்ற அர்த்தம் அது. அதாவது ஜராயுஜம் அப்படின்னு சொன்னா இந்த ஜரை, அதாவது ஒரு கர்ப்பத்துல தோன்றக்கூடிய சிசு பிராணிகள், அப்புறம் அண்டஜம்னா முட்டையில தோன்றக்கூடியது, அப்புறம் வான்மை, இந்த மாதிரி சின்ன ஒரு ஜந்துக்கள், அதாவது ஒரு எறும்புன்னு அர்த்தம். ஈவன் த டைனியஸ்ட் என்டிட்டி,
அதுக்கு கூட தீங்கு நினைக்க கூடாதாம். எப்படி வான்மன காய கர்மபிகி யுக்தஹா குர்வீத, தகுந்ததாக இந்த ஒரு ஒரு இருக்கணும். ந துரோகம் சர்வசங்காம்ச, எந்தவித துரோகத்தையும் பண்ணக்கூடாது. சங்கங்களை எல்லாம், இந்த அட்டாச்மெண்ட், எல்லா விதமான சங்கத்தையும் விட்டுவிட வேண்டும். ஏகராத்திரி ஸ்திதிர் கிராமே பஞ்சராத்திர ஸ்திதி புரே ததா திஷ்டேத் யதா பிரீத்திர் துவேஷோவா ந அஸ்ய ஜாயதே. கிராமத்துல ஒரு ராத்திரி தங்கலாமா சந்நியாசி, ஒரு பட்டணமாக இருந்தால் 5 ராத்திரி தங்கலாம். அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வாசம் பண்ணணும் சன்னியாசியா இருக்கிறவன். ஏகராத்திரி ஸ்திதி கிராமே சொல்ற, அந்த ஒரு பஞ்சராத்திரி ஸ்திதி புரே ததா திஷ்டேத் யதா பிரீத்தி துவேஷோ, எந்த இடத்துல இருந்தா பிரீத்தியோ துவேஷமோ ஏற்படாதோ அந்த மாதிரி இடத்துல போகணும். இதுக்கு இங்க வியாக்கியானத்துல எழுதுறாரு ஏகதா, அந்த அஷ்டோ மாசான் விஹாராஸ்து யதேஹே உக்தா மனிஷிபிஹி வாரணாசிம் பிரவிஷ்டஸ்ய வித்யதே நஹி சஞ்சரஹா இது வச்சனாத்து ச. காசிக்கு போனா அங்கேயே சாஸ்வதமாக இருக்கலாமா. அப்போ 8 மாசம் அவன் சஞ்சாரத்திலேயே இருக்கணும். 4 மாசம் அந்த சங்கல்பம் சாதுர்மாசிய விரதம்னு சொல்லக்கூடிய அந்த 4 மாசம் தான் ஒரு இடத்துல இருக்கலாம். அதுல வச்சனம் சொல்ற அஷ்டோ மாசான் விஹாராஸ்து யதேஹே உக்தா மனிஷிபி, யதிகளுக்கெல்லாம் 8 மாசம் சஞ்சாரம் இருந்துட்டே இருக்கணும், 4 மாசம் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி அங்க இருக்கு. இப்போ பிராணயாத்ரா நிமித்தம் ச வியங்காரே புக்த வஞ்சனே காலே பிரசஸ்த வர்ணானாம் பிக்ஷார்த்தம் பரியட்டே கிருஹான்னு. இப்போ ஒரு ஒரு சொல்ற பிராணயாத்ரா நிமித்தம் ச வியங்காரே புக்த வஞ்சனே. வியாக்கியானத்துல அவர் சொல்ற ஒரு ஒரு எந்த இடத்துல, எந்த ஆத்துல, எந்த கிரகத்துல அடுப்பெல்லாம் அணைச்சிட்டாளோன்னு அர்த்தம். பழைய நாளா இருந்தா என்ன பண்ணுவான்னா, அதிதி வந்தா புதுசா வந்தா அவளுக்காக தளிகை பண்றதுக்கு அடுப்பை மூட்டுறது. அப்போ விறகடுப்போ கறி அடுப்போ ஏதோ விறகடுப்பு தான் பிரதானமா இருக்கும். அதை பண்றதுக்கு கொஞ்சம் நாழியாகும். இப்போ இந்த காலம் மாதிரி சட்டுன்னு உடனே இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுக்கிறதோ, உடனே லைக போட்டு உடனே இன்ஸ்டன்டேனியஸா பண்ண முடியாது. அதனால சொல்றார், அவ எந்த வீட்டுல அடுப்பு எரியறது நின்று போச்சோ அந்த கிரகத்துக்கு போகணுமா. அதாவது அங்க தளிகை பண்ணிட்டு இருக்கச்சே போனா இவனுக்கு சேர்த்து தனியா பண்ணோம், அது ஆசைகள்லாம் ஏற்படும். அதுக்காக சொல்றார் வியங்காரே, அந்த வெங்காரே புக்த வஞ்சனே. அடுப்பு அங்காரன்னா நெருப்புக்கு பேர். அந்த நெருப்பு எரியாமல் எந்த இடத்துல அடுப்பு எரியறது நின்று போயிருக்குமோ, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது அந்த புக்த வஞ்சனை எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அந்த கிரகத்துக்கு பிக்ஷைக்கு போகலாமா. மிச்சம் மீதி இருக்குமோ இல்லையோ, கொஞ்சமாவது ஏதாவது பழைய சாதம் மாதிரி வச்சிருப்பாளே, இப்போ அந்த இடத்துல பிராணயாத்ரா நிமித்தம் தன்னுடைய பிராணனை ரட்சிச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் இவன் எனக்கு ஏதாவது ஆகாரம் மீந்திருந்தா கொடுங்கோன்னு கேட்கலாமா. பிராணயாத்ரா நிமித்தம் ச வியங்காரே புக்தவஞ்சனே காலே பிரசஸ்த வர்ணானாம் பிக்ஷார்த்தம் பரியட்டே. அதுக்காக ஒரு உயர்ந்தவர்களுடைய வீட்டுல அவ கிரகத்துக்கு இந்த யதியானவன் போய் பிக்ஷைக்கு போகலாம் அப்படின்னு அங்க சொல்றாரு. காமஹா குரோதஸ்ததா தர்பஹா மோக லோபாதயச்சே தாம்ஸ்து சர்வான் பரித்யஜ்ய பரிப்ரான் நிர்மமோ பவே. அப்போ ஒரு காம குரோதங்கள் அற்றவனாக, காமஹா குரோதஹா தர்பஹா, அகன அகங்காரம், மோகம் அதாவது ஆசைகளோ, அந்த லோபாதயச்சே அந்த ஒரு ஒரு பொறாமை, இதுகளை எல்லாம் இல்லாமல் ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு அகங்காரம் என்னது அப்படிங்கிற பற்று, தாம்ஸ்து சர்வான் பரித்யஜ்ய பரிவிராட் நிர்மமஹா, எல்லாம் என்னுடையதுங்கிற எண்ணம், நிர்மமஹா இது பவேத். அபயம் சர்வபூதேபியோ தத்வா யஹாச்சரதே முனிஹி தஸ்யாபி சர்வபூதேபியோ ந பயம் வித்யதே குச்சித்.
அதாவது ஒரு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு ஒரு அபயம் கொடுக்கறது. இவனை பார்த்தா யாரும் பயப்படாம இருக்காளோன்னு அர்த்தம் அதுக்கு. என்ன இவனை பார்த்தா, ஒரு சன்னியாசியை பார்த்தா, ஓ இவரை பார்த்தா நமக்கு பயம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அப்படி அபயம் சர்வபூதேபியோ தத்வா எஸ்டரதே தஸ்யாபி சர்வபூதேபியோ ந பயம் வித்யதே. அவனுக்கும் மற்ற ஜீவராசிகள் இடத்திலிருந்து பயம்ங்கிறது ஏற்படவே ஏற்படாது. இந்த மாதிரி கிருத்வா அக்னிஹோத்திரம் ஸ்வசரீரசம்ஸ்தம் ஷரீரமக்னிம் ஸ்வமுகே ஜுஹோதி விப்ரஸ்து பைக்ஷோ உபஹிதைஹி ஹவிர் ஹவிர்பிஹி சிதா அக்னிகானாம் விரஜதி ஸ்ம லோகான். இந்த மாதிரி எந்த ஒரு பிராமணனானவன் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அக்னிஹோத்திரத்தை எல்லாம் பண்ணிண்டு ஒரு தன்னுடைய ஜாட்டராக்னின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த ஸ்வசரீரஸ்தம் ஷரீரம் அக்னிம் ஸ்வமுகே ஜுஹோதி, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரத்தை ஒரு ஒரு முக்கிய ஹோமத்தினால பிக்ஷையினாலேயே தன்னுடைய சரீரத்தை ஜீவித்து கொள்ளும்படி செய்கிறானோ அவன் அக்னிச்சயனம் சொல்ற அக்னிகானாம் விரஜதி, அக்னிச்சயனம் யாகம் பண்ணினவர்களுடைய புண்ணியத்தை அடைந்து நல்ல உத்தமமான லோகத்தை அந்த யதியானவன் அடைகிறான். மோக்ஷாசிரமம் எச்சரதே யதோக்தம் சுச்சிசு சங்கல்பித புத்தியுக்தா அனிந்தனம் ஜோதிஹி இது பிரசாந்த சஹா பிரம்மலோகம் ஸ்ரயதே த்விஜாதிவி. அதாவது பிரம்மத்தை தவிர மோக்ஷாசிரமம் எச்சரதே சுச்சிசு சங்கல்பித புத்தி, சங்கல்பித்து கொண்டு ஒரு தீர்மானமான ஒரு புத்தி, எல்லாம் பகவத் சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்கிறானோ அனிந்தரம் ஜோதிரிவ, ஒரு இவன் எல்லாம் பண்றானோ அந்த ஒரு ஒரு ஜோதிஷ் ஜொலிக்கக்கூடிய, நெருப்பு இல்லாமல் ஜொலிக்கக்கூடியவன் அந்த பிரம்மலோகத்தை அடைகிறான். ஜோதிரிவ பிரசாந்தா ச பிரம்மலோகம் ஸ்ரயதே திஜாத். பிராமணனானவன் அந்த உத்தமமான பிரம்மலோகத்தை அடைகிறான். இந்த 4 ஆசிரம தர்மங்களை எல்லாம் 9வது அத்தியாயத்துல சொன்னார். 10வது அத்தியாயத்துல இந்த சம்ஸ்காரங்களை பத்தி சொல்ல போற. சம்ஸ்காரங்கள்ங்கிறது 10வது அத்தியாயத்துல சொல்றார். சகரஹா கதிதம் சாதுர் ஆசிரமம் சாதுர்வர்ணிய கிரியாஸ்ததா பும்சஹா கிரியாமகம் ஸ்ரோது விச்சாமி த்விஜசத்தமா. அதாவது ஷோடச சம்ஸ்கார ரூபான், 16 சம்ஸ்காரங்களை பத்தி சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறார் 10வது அத்தியாயம். இந்த அதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ்காரங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 10வது சம்ஸ்காரத்தை பத்தி நாம விஸ்தாரமாக அடுத்த இதுல உபன்யாசத்துல பார்க்கலாம். சம்ஸ்காரம்ங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் என்னன்னு கேட்டா சம்ஸ்கிரியதே அனேனான்னு சொல்லணும். அதாவது பாஷ்யத்துல சொல்ற பொழுதோ சுதப்பிரகாசிகையிலோ அந்த சம்ஸ்காரம்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன், ஒரு லட்சணம் சொல்றா. சம்ஸ்காரோஹி நாம உத்தர காரிய அனுகூலகரணம் அப்படின்னு அந்த சம்ஸ்காரம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்றா. சம்ஸ்காரம்னாலே மேற்கொண்டு பண்ண வேண்டிய ஒரு காரியத்திற்கு, ஒரு கர்மாவிற்கு ஒரு யோக்கியதையை எது கொடுக்கிறதோ அந்த செயலுக்கு சம்ஸ்காரம்னு பேர். இந்த சம்ஸ்காரம்னாலே எந்த ஒரு செயலால் மேற்கொண்டு பண்ண வேண்டிய ஒரு காரியத்திற்கு ஒரு யோக்கியத்தை, ஒரு எலிஜிபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையோ, அதை கொடுக்கிற அந்த செயலுக்கு தான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரோஹி நாம உத்தர காரிய அனுகூலகரணம் அப்படின்னு அதுக்கு ஒரு லட்சணம் சொல்ற. இதை ஒரு ஒரு லௌகிக திருஷ்டாந்தம் நம்ம லோகத்துல பார்த்துக்கலாம். லோகத்துல சம்ஸ்காரங்கள் இல்லாத வஸ்துக்களே கிடையாது, சம்ஸ்காரம் பண்ணாத வஸ்துக்களே கிடையாது. சம்ஸ்காரம் இல்லைன்னா அந்த வஸ்துங்கிறது உபயோகப்படாது. இந்த சம்ஸ்காரம் இல்லாத வஸ்துங்கிறது நமக்கு உபயோகத்துக்கு ஆகாது. இப்போ திருஷ்டாந்தமா சொல்லணும்னா நம்ம கிரகங்கள்லேயோ எத்தனையோ சாமான்களை உபயோகப்படுத்துறோம். இப்போ ஆத்துலேயே ஏதோ வச்சுக்கலாம், வெஹிக்கிள் கார் வச்சுன்னு இருக்கோம், அதாவது இதெல்லாம் வச்சுன்னு இருக்கோம். அதையெல்லாம் அந்த காரெல்லாம் என்ன பண்ணணும், அதை பீரியாடிக்கலாக ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அது கூட வேண்டாம்,
நம்ம நித்தியப்படி துணிமணிகள்ல எல்லாம் உடுத்திக்கிறோம். உடுத்திக்கிற துணியெல்லாம் நாம என்ன பண்ணோம்னு கேட்டா அப்பப்போ தோச்சு வளர்த்திக்கணும். இல்லை வாஷிங் மிஷின்ல போட்டோ இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாதான் மேற்கொண்டு அதை ஃபர்தரா நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த வஸ்திரங்களை எல்லாம் அந்த துணிகளை எல்லாம் நம்ம ஃபர்தரா யூஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம கேஷங்கள் அப்போ நித்தியப்படி வச்சுக்கிறோம், கேஷம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதை என்ன பண்ணணும்னு கேட்டா நித்தியப்படி அதுக்கு எண்ணெய் தடவி தலையை வாரிண்டு அதை மெயின்டைன் பண்றோம் இல்லையா? அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும் கேட்டா அந்த கேஷம்ங்கிறது சிக்கு பிடிச்சு நம்மளால ஒன்றும் நமக்கு இதுவாயிடும், தொந்தரவாக போயிடும். அதே மாதிரி சாமான்கள் இப்போ ஸ்கூட்டர் கார் அதெல்லாம் வச்சுதான் அப்பப்போ பீரியாடிக்கலாக அதை ஓவர் ஹால் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் வரும். இதெல்லாம் அதுக்கு உண்டான சம்ஸ்காரங்கள். ஏன்னா அதுக்கு ஃபர்தரா நம்ம யூஸ் பண்றதுக்கு உண்டாக இருக்கக்கூடிய தன்மைகள், இதுக்குதான் சம்ஸ்காரம். இது சாஸ்திரங்கள வைதிக சம்ஸ்காரங்கள்ங்கிறது வேற, லௌகிக சம்ஸ்காரங்கள். லௌகிக சம்ஸ்காரங்களுக்கு மந்திரங்கள் தேவை கிடையாது. வைதிக சம்ஸ்காரங்களுக்கு மந்திரங்கள் வேணும். அந்த மந்திரவத்தாக ஒரு செரிமோனியல் பியூரிஃபிகேஷன் சொல்றோம் இல்லையோ, அதுக்குதான் அந்த சம்ஸ்காரம்னு பேர். அந்த சம்ஸ்காரங்கள் ரெண்டு விதமாகவும் இருக்கும். அதாவது ஆத்ம சம்ஸ்காரம்னு ஒண்ணு, சரீரத்துக்கு உண்டான சம்ஸ்காரங்கள்னு ஒண்ணு. ஆத்ம சம்ஸ்காரம்ங்கிறது ஆத்மாவுக்கு உண்டான சம்ஸ்காரம், ஒரே ஒரு சம்ஸ்காரம் தான். அதாவது இப்போ சரணாகதி பரநியாசம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு உண்டான ஒரே சம்ஸ்காரம். சரீரத்துக்கு உண்டான சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் தாந்திரிகம் வைதிகம்னு அதுலயும் ரெண்டு விதமாக இருக்கும். இந்த தாந்திரிகம்ங்கிறது நாம இப்ப சொல்றதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதை சமாசிரயணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அதுக்கு ஒரு சம்ஸ்காரம். இப்போ வைதிக சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டா இப்போ இப்போ சொல்றமே பும்சவனம், சீமந்தம், விவாகம், அந்த ஜாதகரணம், நாமகரணம், அன்னப்பிராசனம், இதையெல்லாம் சொல்றோமோ இல்லையோ, இதுக்கெல்லாம் வைதிக சம்ஸ்காரங்கள் அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த உபநயனம் பண்ணால்தான் நம்ம வேதாத்தியனம் பண்றதுக்கு நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டிங்கிறது வரும். இப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்துட்டாதான் அந்த வேதாத்தியனம் பண்ணிட்டு பண்ணாதான் அடுத்தது மேல கிரகஸ்தாசிரம தர்மத்துக்கு ஒரு யோக்கியத்தையை கொடுக்கறது. இப்ப கிரகஸ்தாசிரம தர்மத்துல இருந்துட்டாதான் மறுபடியும் இந்த பும்சவனம் பண்றதுக்கோ சீமந்தம் பண்றதுக்கோ இல்ல இந்த ஜாதகரணங்கள் நாமகரணங்கள் அதே மாதிரி உபநயனம் அந்த பண்ணாதான் இது விவாகம் பண்ணி இது மாதிரி மேல மேல நடக்கக்கூடிய ஒரு காரியங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியமானது ஒரு எலிஜிபிலிட்டியை கொடுக்கறதோ இல்லையோ, அந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் தான் சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். அந்த சம்ஸ்காரங்கள் சாஸ்திரங்கள்ல மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லி இருக்கா. 40 ஒருத்தருக்கே அப்ளை ஆகாது. யாராருக்கு என்னென்ன சம்ஸ்காரங்கள்ங்கிறது அதுக்கும் வரைமுறைகள்லாம் உண்டு. குறிப்பா இப்போ பிராமணனா இருக்கிறவனுக்கு ஷோடச அந்த சம்ஸ்காரங்கள் உண்டு. அந்த ஷோடச சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த 10வது அத்தியாயத்துல சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். வியாக்கியானத்துல எழுதுறாரு இப்போ, பும்சஹா கிரியாம் ஷோடச சம்ஸ்கார ரூபான் கர்ப்பாதான பும்சவன சீமந்தோன்னயன விஷ்ணு பலி ஜாத கர்ம நாமகரண உப நிஷ்கர்மணான் அன்னப்பிராசன சூடா உபநயன வேதவிரத சதுஷ்டய சமாவர்த்தன விவாஹா ஷோடச சம்ஸ்காரான்னு அதை பை நேம் வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுற. இதனுடைய ஒரு ஒரு அந்த சம்ஸ்காரத்தை பத்தியும் விஸ்தாரமாக நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பாகவதாளுக்கு சந்தேகம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அடியே. அடியன் இதெல்லாம் ஒரு சிம்பிளிஃபைடு புக்கா டெக்ஸ்டா இப்ப இருக்கா அடியன்? என்னென்ன பண்ணணும் இந்த ஸ்டேஜஸ்லன்னு ஒரு இருக்கு சிம்பிளிஃபைடா எல்லாமே இருக்கு, அவைலபிளா இருக்கு. அடியன் அது சுவாமி கிட்ட விஞ்ஞாபனம் பண்றேன் அடியன், அது முடிஞ்சா ஷேர் பண்ணுவோம் அடியன். அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லைன்னா இது அப்படியே லாஸ்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அடியன். இருக்கு எல்லாம் நிறைய இப்பெல்லாம் எவ்வளவு சிம்பிளிஃபைடா போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. இல்ல ஆனா which is more to closer to the factual thing. அதுதான் சிலது நிறைய அவளோட சம்பிரதாயம் மாறி போய் வந்துடுது. நான் சம்பிரதாயம் மாறினா கூட வைதிக சம்ஸ்காரங்கள் எல்லாருக்கும் பொதுவானதுதான். அடியா இருக்கு, புக்கெல்லாம் இருக்கு, பார்க்கலாம். I will try to get that.
எஸ், ரொம்ப கிருபாடி தன்யாசம்.